அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் ரிச் அண்ட் க்ரீமியாக டூரியான் ஐஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எந்த ஃப்ளேவர்ஸுமே எட் பண்ணாமல் ஈஸி அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கு டூரியான் எடுத்துக்கிறேன். டூரியான் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஃபுட் தான். இதில் தான் நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான டூரியான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் டூரியனை இது மாதிரி ஹஸ்க் எல்லாமே ஓரமாக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எனக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா டூரியன் இது பண்ணுறதும் சரி, இது மாதிரி வேலை செய்கிறதும் சரி நான் இந்த ஃபீல்டே இல்லை. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறது ஏதோ வீடியோக்காக வேண்டி ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை. ஓகே, ஸோ இது மாதிரி நான் பல்ப் எல்லாமே எடுக்கிறதுக்கு இதை ஹஸ்கிரீனாக போய் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் தான், பட் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த டூரியான் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்தே விழுந்த சுற்றியும் இதோட ஸ்வீட்னஸும் கூட அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. ஆல்சோ நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சொல்லித்தரேன் சுற்றியும் நான் இன்றைக்கி மில்க் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் 3 to 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகிக்கும் ட்ரை பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி செல் பண்ணுறதுக்கும் சரி. கோஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோஸ்ட்டாக ஒரு அமௌண்ட்லேருந்து அதே மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சும் செல் பண்ணலும். ஓகே, ஸோ ஒரு மாதிரியாக ஹார்ட் ஒர்க் முடிஞ்சிட்டுது. ஸோ அதே மாதிரி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ சீட்லேருந்து நாங்கள் பருப்பு ரிமூவ் பண்ணி எடுப்போம். அப்போ தான் எங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, விப் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். சீட் நாங்கள் ஓரமாக்கி எடுத்துப்போம். இதே மாதிரி ஃபுல்லாமே எடுத்துக்குவோம், வலிச்சு எடுத்துக்குவாங்க. அப்போ தான் டூரியன் ஐஸ்லேயும் கூட பீசஸ் லெஃப்ட் ஆகும். அது ஏன் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் ஷாப்பில் வாங்குகிற ஸ்ட்ராபெரி ஐஸ்லேயும் கூட பீசஸ் இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் கூட நேச்சுரலாக ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இது மாதிரி டோட்டலாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அப்போ தான் பிளெண்ட் பண்ணினாலும் கூட அது திக் பீசஸ் அப்படியே லெஃப்ட் ஆகும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வேன். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்லெஸ் டூரியன் பல்ப்பு நீங்கள் இதை வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு டோட்டலாக 400 கிடச்சிச்சு. ஸோ அதில் ஹாஃப் தான் நான் இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறேன். பேலன்ஸை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன் ஷார்ட்ஸில். டூரியன் ஸ்மூத்தியை பற்றி தான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்குமே நான் ஆல்ரெடி இதே மாதிரி செஞ்ச டூரியன் கப்பில் இருக்கிற ஐஸை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னுமே ரிச் ஃப்ளேவர் ஆகிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதில் நான் டூரியன் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு போடுறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஹேண்ட் மிக்சரையும் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதை ஃபுல்லாமல் எடுத்து போட்டுக்கிறோம். நான் இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் மில்கோடு சேர்த்து சுகரையும் எட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு மில்க் மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இது மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வரைக்கும். ஓகே, ஸோ அதையுமே வேறையை வச்சுட்டு நான் இப்போ விப்பிங் க்ரீம் விப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நல்லா ஸ்டிஃப் பீக் வரும் வரைக்கும் நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முதவே நீங்கள் விப்பிங் க்ரீமை நீங்கள் கூல் பண்ணி எடுத்துக்க வேணும். யூஸ்வலாக விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் எனக்குமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி ஈஸியாக விப்பாய் வந்துடும். ஸோ இது மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்தப்புறம் நான் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சு டூரியன் மிக்சர் இதுக்கு எட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு இன்னுமே ரிச்னஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுக்கு பாதாம், கேஷ்யூஸ் அப்படி நட்ஸையும் கூட க்ரஷ் பண்ணி எட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணணும். ஆல்சோ உங்களுக்கு இதுக்கு கலரிங்கும் எட் பண்ணலும். எல்லோ கலரில் உங்களுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் செட் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு ரியல் டூரியன் கலர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அது ஆப்ஷனல் தான். ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் இதை செல் பண்ண ஐடியா பண்ணிக்கிறீங்கன்னா கட்டாயம் எல்லோ கலரிங் எட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லுக்காகவும் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இதை 1 செகண்ட் ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 லாஸ்ட் பீட். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கப்பிங் எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ மினி கப்ஸ் அண்ட் மீடியம் கப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மினி கப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 60 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸில் செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிராம்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்குமே ப்ராஃபிட் வந்து எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் இல்லை சும்மா ஹோம் யூஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளிடும். ஓகே, ஸோ இது மாதிரி மினி கப்ஸில் வந்து 60 கிராம்ஸும் அதே மாதிரி நான் மீடியம் சைஸ் கப்ஸும் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஸோ அது மீடியம் சைஸ் கப்ஸில் பார்த்திங்கன்னா நான் 180 கிராம்ஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி லார்ஜ் சைஸ் கப்பும் நீக்கி அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக் பண்ணுற இதுலேயும் அவங்களுக்கு செல் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி மினி கப்ஸ், அப்படி இல்லைன்னா மீடியம் கப்ஸ்லேயும் உங்களுக்கு செல் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி மினி கப்ஸில் வந்து 60 கிராம்ஸ், ஆல்சோ மீடியம் கப்ஸில் பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ் நான் இன்றைக்கி இதுக்கு போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வர கோர்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு செல் பண்ணி கொண்டு வேணும். ஸோ ரியல் டூரியான்னு சுற்றி உங்களோட கோஸ்ட்டை பற்றி நீங்கள் ஃபியர் பண்ணவே தேவையில்லை. ஒன்ஸ் இதை மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். அவ்வளோ டேஸ்டியாக ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் கப்ஸில் போட்ட போகிறோம். நான் இதை நல்ல லிட்டால் கவர் பண்ணி எடுத்துக்கொள்வேன். அப்போ தான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஸ்மெல் வெளியே போகாது, அதே மாதிரி ஸ்மெல் ஸ்பாயிலும் ஆகாது. ஸோ இதை நான் நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கொள்வேன் 4 to 5 hours மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஒன்ஸ் நான் நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவே வந்து டெக்ஸ்டர் அண்ட் க்ரீமினஸ் இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பூன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது மாதிரி ஸ்பூன்ஸ் தான் இப்போ செல் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ ஒன்ஸ் வித் ஐஸ்கிரீம் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி கப்ஸில் உங்களுக்குமே பர்ஃபெக்டாக லேபிளை சீல் பண்ணி உங்களுக்கு செல் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் டூரியன் ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். என் சேனலில் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்து ட்ரை பண்ணி கொண்டு வரும். பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் சொல்லிக்கிறேன். ஆல்சோ யாரெல்லாம் டூரியன் விருப்பம்ன்றதை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விருப்பம் இல்லைன்னா ஏன் விருப்பம் இல்லைன்ற ரீசனையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். பிகாஸ் டூரியன் சாப்பிடாதவங்க யாரும் மேய்க்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டின்னு யம்மியான ஃப்ரூட் அண்ட் டூரியன். ஸோ டூரியன் லவர்ஸ் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.